சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுபவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகஸ்வரூபிணி மதுரை வாணி சுகஸ்வரூபிணி மதுரை வாணி சுகஸ்வரூபிணி மதுரை வாணி சொக்கநாதர் மனம் மகிழுமினா மதுரை சொக்கநாதர் மனம் மகிழுமினாசி ஜெகஜனனி சுபவாணி கல்யாணி ஜெகஜனனி குமாரி பவானி அம்மா சிவ பாண்டியராஜ குமாரி பவானி அம்மா சிவ வைவமிழில் பரமேஸ்வரி என்று வரம் தர அம்மா என்று வரம் தர இன்னும் மனம் இல்லையோ வேண்டு வரும் தர இருமரும் இல்லையோ வேதநாதே நாதஸ்வரூபிணி வேதாந்த நாதஸ்வரூபிணி நலந்தருவாய் என் தாயே மீனாட்சி வாழ்வில் உனை பாட மரமணி பாயம்மா நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி 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 வரலாற்று ஆமா அள்ளி தரும் பிள்ளையாரை கும்பிடுவோமே அந்த ஆணைமுகன் திருவடியை நம்பிடுவோமே அள்ளி தரும் பிள்ளையாரை கும்பிடுவோமே அந்த ஆணைமுகன் திருவடியை நம்பிடுவோமே கள்ளமெல்லாம் உள்ளத்தோடு வாழ்ந்திருப்போமே கள்ளமெல்லாம் உள்ளத்தோடு வாழ்ந்திருப்போமே மூன்று காலத்தையும் ஆள்பவனை சார்ந்து
இருளப்பசாமி ஐயா ஐயாவை பணிந்தவர்க்கு நல்லலங்கள் கூடி வரும், நம்பிக்கை சேர்ந்து வரும், நல்வழிகள் கூடி வரும், நம்பிக்கை சேர்ந்து வரும். முதல் நாடு வாருங்கள், இருளப்பசாமியை வணங்குங்கள், மாங்கல்யம் காத்திடுவான், மகிமை தானே புரிந்திடுவான். முதல் நாடு வாருங்கள், முதல் நாடு வாருங்கள், இருளப்பசாமியை வணங்குங்கள், முதல் நாடு வாருங்கள், இருளப்பசாமியை வணங்குங்கள், மாங்கல்யம் காத்திடுவான், மகிமை தானே கொடுத்திடுவான். முதல் நாடு வாருங்கள், நெஞ்சார துதிப்பவர்க்கு நெஞ்சத்திலே குடியிருப்பார். ஐயா நெஞ்சார துதிப்பவர்க்கு நெஞ்சத்திலே குடியிருப்பார், நெஞ்சார துதிப்பவர்க்கு நெஞ்சத்திலே குடியிருப்பார். எலுமிச்சை கனி மீது எளிதாக வீற்றிருப்பார், எலுமிச்சை கனி மீது எளிதாக வீற்றிருப்பார். முதல் நாடு வாருங்கள், இருளப்பசாமியை வணங்குங்கள், மாங்கல்யம் காத்திருப்பார், மகிமை தானே புரிந்திடுவார். முதல் நாடு வாருங்கள், தொட்டில் கட்டி செல்பவர்க்கு குழந்தவரை கொடுத்திடுவார், தொட்டில் கட்டி செல்பவர்க்கு குழந்தவரை கொடுத்திடுவார். தொட்டிலே இருளப்பசாமி அம்மாக தவம் இருப்பார், தொட்டில் கட்டி செல்பவர்க்கு குழந்தவரை கொடுத்திடுவார். தொட்டிலே இருளப்பசாமி தவமாக தவம் இருப்பார், தொட்டிலே இருளப்பசாமி தவமாக தவம் இருப்பார். முதல் நாடு வாருங்கள், மனதார செல்பவர்க்கு மனதினிலே குடியிருப்பார். ஐயா இருளப்பசாமி ஐயா மனதார புரிபவர்க்கு மனதினிலே குடியிருப்பான், மக்கள் குறித்திருப்பான், மனைகளையும் காத்திருப்பான், மக்கள் குறித்திருப்பான், மனைகளையே காத்திருப்பான். முதல் நாடு வாருங்கள், இருளப்பசாமி வணங்குங்கள், மாங்கல்யம் காத்திடுவான், மகிமை தானே புரிந்திடுவான். முதல் நாடு வாருங்கள், தென்னகத்தி தெய்வம் தானே, தேசம் போற்றும் தலைவர் தானே, மண் உலகம் போற்றுகின்ற மங்காத உள்ளம் தானே, தென்னகத்தி தெய்வம் தானே, இதயமும் தலைவர் தானே, மங்காத உள்ளம் கொண்ட மனதின்று தெய்வம் தானே, தென்னகத்தி தெய்வம் தானே.
அன்பார்ந்த பெரியவர்களுக்கும் அருமை உள்ள கொண்ட எனது தாய்மார்களுக்கும் இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்று சுத்து வட்டாரத்தில் வந்திருக்கும் ஏனைய நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் அன்னை மீனாட்சி ரூபத்தில் அமர்ந்திருக்கின்ற தாய்மார்கள் உட்கார்ற இடம் பூரா தண்ணியா கிடக்கு. ஒரு நாளைக்கு வந்துங்க நான் உட்கார்ந்து இந்த தண்ணிக்குள்ள 10,000 ரூபாய் கிடக்குன்ற அவ்வளவு பேர் ஓடியாந்துருவீங்க. அன்னை மீனாட்சி ரூபத்தில் அமர்ந்திருக்கின்ற எனதருமை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் விண்ணகத்து தேவர்கள் வண்ணமலர் தூவி பண்ணி செத்து கீதம் பாடி வந்திருக்கும் என்போன்ற கலைஞர் பெருமக்களுக்கும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் காவல் பணி இருந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டுடைய காவல் பணி சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாத காவல்துறையை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் டீ நல்லா இருக்காடா தம்பி? தம்பி டீ அப்பு ஆமா நல்லா ஆமா கொஞ்சம் நல்லா பாலை ஊத்துங்க. இப்போ உள்ள நல்லாத்தான் இருக்கும். ஒரு 2 மணிக்கு மேல 2 குடம் தண்ணியை ஊத்திடுவையா அதுல இது இப்போ அப்படித்தான் இருக்கா? இருக்கட்டும் விடிய வரைக்கும் வேணுமா இல்லையா? ஆள் கூடிடுச்சுன்னா வேணும். ஆமா இந்த நாடகத்திற்கு ஒளிபெருக்கி பிடித்தான் அமைக்கும் சொல்லி அருமையான முறையில் ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கின்ற நமது இழுப்பகுளம் கண்டெடுத்த சிவா ஒளிபெருக்க உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிகின்ற இயக்குநர்களுக்கும் மாப்பிள்ள சாப்பிட்டியாடா? ஒரு செட்டு விடுறது இல்லை. ஆமா எப்படியோ 1000 ரூபாய் வந்தா போதும். அவன் தான்டா மெயின் ஆப்ரேட்டரு. ஒரு பேனை சொருவ 1.5 மணி நேரம் ஆச்சு. வயரை சொருவ முடியல. மறுபடியும் குச்சியை வச்சு சொருவிட்டு வந்திருக்கேன். இந்த நாடகத்திற்கு கொட்டகம் அமைத்த அன்பு கொட்டகைக்காரர் அவர்களுக்கும் இந்த நாடக கலைஞர்களும் நன்றாக இருக்க வேண்டும். இந்த முதல் நாடு கிராமமும் நன்றாக இருக்க வேண்டும். இந்த இருளப்பசாமியுடைய பக்தகோடி பெருமக்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இந்த நாடகத்திற்கு அனுமதி அளித்த தமிழ்நாட்டுடைய காவல் பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற காவல்துறையில 2 காவல்துறை தான் பாலா. முதலிடம் ஸ்காட்லாந்து, 2வது இடம் நம்ம தமிழ்நாட்டு காவல்துறை. புகாத இடத்துல கூட தமிழ்நாட்டு காவல்துறை புகுந்து கொண்டிருக்கிறது. காவல் பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாத காவல்துறையை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் அந்த 2 முக்காடு எடுத்துருங்க. ஆமா எடுத்துட்டு முக்காடு ஓடுறது முட்டிக்கால் கட்டுறதா இருக்கக்கூடாது. ஆமா ஒப்பாரி வகையில தான் முக்காடு ஓடணும். ஏன் ஒப்பாரி வகையில முக்காடு ஓடுறாங்க தெரியுமா? எதுக்கு? அழுக தெரியாதுன்னு ஒப்பாரிக்கு தெரியாது. முக்காடை எடுத்துட்டு பாருங்களேன், ஒரு சொட்டு கண்ணீர் விழுந்திருக்காது. அது நான் மறைக்கிறதுக்கு. அந்த முக்காடு போடுறது எதுக்கு தெரியுமா? காதுல கிடக்கிற தண்டட்டியை எவனை அத்துட்டு போயிடுவான்னு சொல்லி பாதுகாக்கிறதுக்கு. ஆமா சிச்சுக்க முதல் கோணமே முற்றிலும் கோணம் ஆயிரும். காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி கொண்டிருக்கின்ற இந்திய நாட்டின் முதுகெலும்பாக தேலக்கூடிய மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் விவசாயத்தான் கண்டிப்பா சொல்லணும். உங்களுக்கு எல்லாம் அறுவடை முடிஞ்சிருச்சு, எங்களுக்கு அறுவடை தொடங்கி ஆரம்பிச்சிருச்சு. சிவன் ராத்திரி எப்ப பிறந்துச்சா தால் நடிகர் பூரா கால் குருவி நீளம் போட்டு சிவன் ராத்திரி அன்னைக்கு நாடக சங்கத்துல கூட்டத்தை பார்த்தா ஆமா 33 வண்டி போயிருக்கு. வேன் மட்டும் வள்ளியூர் நாடகம் 33 வண்டி. மதுரையில இருந்து அது போக ஹரிச்சந்திரா, அது போக வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம், அது போக சத்தியவான் சாவித்திரி. ஏண்டா அன்னைக்கு பார்த்தாவுல பாலா என் தம்பி கருப்புலாம் குருவி நீளம் போட்டு சட்டை அயன் பண்ணி சடச்சடன்னு வந்தேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி துவச்சு வச்சாச்சு. ஏண்டா விவசாயம் எதுக்கு சொல்றோம்? இன்னைக்கு நாடக கலைஞர்கள் காலையில முதல் நாட்டு இந்த சம்பளத்தை வாங்கிட்டு கை உளுர வாங்குறோம்டா. யார் காரணம்? இந்த விவசாய பெருமக்கள் தான். இதே அரசாங்க அதிகாரி 1ஆம் தேதி வந்துருச்சுன்னா ஏடிஎம்ல விழுக்குண்டு உள்ள விட்டு ஆமாமா அந்த சம்பளத்தை காடை உள்ள விட்டுப்பா. அந்த சம்பளத்தை எடுக்கிறதுக்கு யார் காரணம்? விவசாயி தான். நீங்க எல்லாம் சேத்துல காலை வச்சாத்தான் நாங்க எல்லாம் போய் வீட்டுல சோத்துல கைய வைக்க முடியும். ஒழுங்கா சொல்லுங்க. சேத்துல கைய வைக்கலன்னா சூத்துல. மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் எங்களது அழகு இந்த நாடகங்களை எல்லாம் ஊடகங்கள் மூலமாக இன்றைக்கு வெளிநாடுகளில் சென்று தன் குடும்பம் குழந்தைகளை விட்டு இன்னைக்கு 8 மணி நேரம் டியூட்டியை பார்த்துட்டு ரூம்ல வந்து சிரிச்சுக்கிட்டே இந்த டிவியை யூடியூப் பார்க்கறாங்க. காரணம் யார் தெரியுமா? இந்த மாயகுல மாதவன் ஊடகம் போன்ற எங்களை எடுத்து மாயகுல மாதவன் யூடியூப் சேனலை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் இந்த நாடகத்துக்கு வந்தவர்களுக்கும் நாடகத்துக்கு வராமல் அருமையான முறையில் வீட்டில் திண்டுட்டு தூங்குறவங்களுக்கும் தினேஷ் அப்படி வாடா. ஏன்னா நாடகம் பார்க்கிற ஆர்வமான கூட்டம்லாம் வந்துட்டாங்க. நம்மளுக்கு 3 கூட்டு சாம்பார் ரசம் இடையில ஒண்ணு வந்தாங்க வேற அணுகுண்டு முட்டை சைவத்தில் சேர்த்துட்டாங்களாம். இப்படிதான் சொல்றாங்க. என் பொண்டாட்டி முட்டையே ஓட மாட்டேங்கிறான். கோழிதான் முட்டை ஓடுமோ? அதனாலதே சொல்றேன் இந்த சாப்பாடை சாப்பிட்டு இந்த ஓஎப்பி கேஸ்லாம் வர முடியாது. இந்த 80 to 90 வயசு கருப்புராசா மாதிரி ஆளு தான். ஆமா என்ன மாதிரியா? ஆமா வீட்டுல படுத்துக்கிட்டே யார் எப்படி பேசுறாங்க, யார் எப்படி பாடுறாங்க, பள்ளி நாரதர் எப்படி தர்க்கம் பண்றாங்க. சுப்பிரமணியம் எத்தனை மணிக்கு வர்றாரு? கொரண்டி சுப்பிரமணியன் கொண்டு விட்டாங்களே. நானா கொண்டேன் கொண்டுட்டாங்க. கொரண்டி சுப்பிரமணியம் இல்லைங்க, முருகனுக்கு பேரு சுப்பிரமணி. இப்ப சுப்பிரமணியன் கூப்பிடுறது இல்ல, சுருக்கிட்டாங்க. எப்படி? சூனா பானா. சூனா பானா. இப்ப சண்முகராசான்னு பேரு இல்ல, அதையும் சுருக்கிட்டான். சானா மூனா. இப்ப ஊர்களையும் சுருக்கிட்டாங்க. எப்படி? முதுவளத்தூர முதுவை, திருச்சிராப்பள்ளிய திருச்சி, கோயம்புத்தூர கோவை, அருப்புக்கோட்டையா அகவை. ஆமா எல்லாத்தையும் சுருக்கிட்டாங்க.
சுருங்கிருச்சு. என்ன சுருங்க சொன்னா தானே திருச்சிராப்பள்ளின்னு இவங்களை எழுத சொன்னா ஆமா எழுத முடியாது, அதனால சுருக்கமா சொல்லிட்டாங்க. இப்ப ஊர்கள்ல பேர் வைப்பாங்க தெரியுமா? எப்படி? அத்தாயா ஒரு எட்டு ஒரு நடக்க முடியாது, அவனுக்கு பேரு நடராஜன் பேர் வைப்பாங்க. கருப்பு நடவையா கண்ணே தெரியாது, அவனுக்கு பேரு கண்ணாயிரம் பேர் வைப்பேன். ஒரு வரப்ப ஓடி தாண்ட மாட்டேன், அவனுக்கு பேர் தாண்டவராய் என்று பேர் வைப்பாங்க. கண்ணகரேன் இருப்பேன். வெள்ளச்சாமி வாங்க வெள்ளச்சாமி, 8 அடி உயரத்துல வளர்ந்துருப்பேன், வாங்க சின்னசாமி என்ன. பிச்சைக்காரனுக்கு 10 பைசா ஓட மாட்டேன், அவனுக்கு பேர் தர்மராசன். வருஷம் முழுக்க கமுதி தர்மாஸ்பத்திரியில நோயாவே கிடப்பேன், அவனுக்கு பேர் ஆரோக்கிய சாமி. கிட்ட ஆரோக்கியம் வருது. ஆமா 100 நாள் வேலைக்கு தான் போகும். அந்த பொம்பளையாளுக்கு பேர் கோடீஸ்வரி. கோடீஸ்வரி அடே அப்பா, எப்படி பாரு, எச்சு காக்காய வரட்டவே மாட்டான், அவனுக்கு பேர் என்ன தெரியுமா? அடே அப்பா கொடைவள்ளல் தர்மராஜன் வைப்பாங்க. ஆமா இப்படிலாம் பேர்களை சுருக்கிட்டாங்க. அதனால அவங்களுக்கு வணக்கத்தை சொல்லிடுறோம். வயதுக்கு வந்தவர்களுக்கும் வயதுக்கு வர பொருளுக்கும். அது என்ன இப்படி பொசிஷனா? இளவட்ட வயசுல துடிப்பா இருக்கணும். ஆமா குழந்தை பெற்றவர்களுக்கும் குழந்தை வர கொண்டு பொருளுக்கும். ஏன் வகுத்துல அடி விட்டு என்னடா மாவுண்ட மண்டையா, இன்னைக்கு லீவுன்றா ஆள் செழிப்பா இருக்கேடா. ஆமா இந்த நாடகத்துக்கு வந்தவர்களுக்கும் நாடகத்துக்கு வந்துட்டு சில முக்கியமான வேலைகளை செய்துக்கிட்டு போறோம். சில முக்கியமான வேலை. எங்க நாடகம் பார்க்க வர எப்படி வரணும்? வீட்டை விட்டு புறப்பட்டு வரையிலேயே கமுதி டாஸ்மார்க்ல போய் தண்ணி அடிச்சுட்டு வர்றதா, நாடகத்தை அள்ளி வச்சு மூடிடுவாங்க. வீட்டை விட்டு புறப்பட்டு வரல இல்லப்ப சாமியை கும்பிட்டு அப்படி விநாயகர் பெருமானை கும்பிட்டு சிரிச்ச முகத்தோட எப்படி பொண்டாட்டியை கூப்பிட்டு புருஷன் கேட்கணும். யாரு பொண்டாட்டிய? அவங்க பொண்டாட்டியே தான், வேற பொண்டாட்டியை ஏத்திட்டு போயிடாத மக்கா, அவ்வளவுதான். காசை வெட்டி போட்டு வாங்க, மடப்புறம் காலியில காசை வெட்டி போட்டு வாங்க பாத்துக்க. அவங்க பொண்டாட்டியை கூப்பிட்டு எப்படி கேட்கணும்? எப்படி ஏண்டி இல்லாயி சொல்லி ராமாஜி முதல் நாட்டுல நாடகமா ஆச்சரியத்தோட என்ன நாடகம் பள்ளிருமணமா? யார் முருகன், யார் வள்ளி, யார் நாரதர், யார் ஹார்மோனியம், யார் மிருதங்கம், யார் ஆல்ரவுண்டு, யார் கஞ்சா செஞ்சாவுல இருக்கு. இந்த மாதிரி இழுத்துட்டு போயிரும். அத போட்டா இப்படி தாண்டா இழுக்கும் பாத்துக்க. யாரு சிஞ்சா இப்படி ஆர்வத்தோட கேட்டு வந்தா நாடகம் பார்க்க வர்றாங்க அர்த்தம். ஆனா சில பேர் வீட்டை விட்டு புறப்பட்டு வரையிலே பாலா எப்படி ஒரு மாதிரியா சுணக்கத்தோட என்ன பார்த்தாலும் இருக்கா டான்ஸ் பார்க்க போறது. ஒரு கையில பாய், ஒரு கையில தலகாணி, தண்ணி பாட்டல்ல தண்ணி வேற தண்ணி வேணும். வீட்டுல உள்ள நாக்குட்டியை வேற கூப்பிட்டு வர்றது. நாக்குட்டி என்னைக்கு நாடகம் பார்த்துச்சு? என்ன புரியும் அந்த நாக்குட்டி? நம்ம நாடகம் எந்த ஊர்ல அது நாக்குட்டி பார்த்துச்சா தெரிஞ்சா புரியுமா? திவ்ய வெளிக்கு இருந்தா திங்கிறதுக்கு 22 வருஷமா பீதான் திண்டுகிட்டு இருக்கேன். முதல்ல அவர் சொல்லி கேட்பாரு, அந்த பாட்டல் தண்ணியை வச்சு ஜலப் ஜலப்னு அடிச்சுட்டு பொண்டாட்டிட்ட கேட்கறது, ஏண்டி மூக்கம்மா என்ன கணேசன் நம்ம முதல் நாட்டுல நாடகமா நடக்குது. வண்டி ரிவர்ஸ் பாயுது, வண்டி ரிவர்ஸ்ல போக ஆரம்பிச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இளவட்டங்களுக்கு எல்லாம் டான்ஸுக்கார பிள்ளை. ஆஹா சூப்பர் பிள்ளையா, சூப்பர் பிள்ளை இல்ல சூப்பர் பிள்ளை, சைனா பீஸ் மாதிரி. பாகிஸ்தான்ல இருந்து கூட்டி வந்திருக்காங்களாம். மக்கா அந்த பிள்ளை வர தொட்டிக்கு இளவட்டங்களுக்கு எல்லாம் கை இப்படி நிக்கி. இந்த பிள்ளை வந்துட்டு போனோம்னா இந்த ஈரடிக்கு அதுக்கு இந்த கையை கொஞ்சம் ஏன் அதுக்குள்ள போகுது? அங்கதான் வெது வெதுன்னு இருக்கும். நீங்க வைங்கள இங்க அங்கதான் தோளக்கு கிடக்க. இந்த கால் ரெண்டையும் மடக்கி வச்சு இந்த கால் ரெண்டையும் நீட்டி படுக்க போட்டு கொஞ்ச நேரத்துல தூங்குறதுக்கு சில பேர் வருவாங்க. யாரு எதுக்கு வந்தாலும் சரி, நாடகம் ஆரம்பிச்சாச்சு, கூத்துல கோமாளி வந்தாச்சு, மணி 11 காலம் அறிந்து செயல்படாதவன் கோலம் அறியாத குரங்குக்கு ஒப்பாவான் இருக்கான். உங்கள் அனைவருக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலும் வந்திருக்கின்ற கலைஞர் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஆமா இந்த காலம் 2025 செல்லு உலகமா போச்சு. இன்டர்நெட் உலகம், இமெயில் உலகம், ஆடலும் பாடலும், டிஸ்கோ டான்ஸ், வீடு வீட்டுக்கு டிவி டொக்கு போடுற காலம். டெக்கு ஆமா அதுவும் இல்ல. அது இந்த முன்னாடி எல்லாம் இந்த சடங்கு காது ஊத்துக்குலாம் மாட்டு வண்டியில ஏத்திட்டு வருவாங்க சுத்துறது. கமுதியில இருந்து அந்த ரேடியோவை பாக்குறதுக்கு நம்ம நாங்கெல்லாம் பிள்ளையார் கோயில்ல கிடப்போம். ஆமா ஆமா அது அப்ப என்ன தெரியுமா, இப்படி இருக்கும்ல ரெக்கார்டு இப்படி சுத்துறது. அதை சுருக்கி எப்படி கொண்டு வந்தேன்? சிடியா கொண்டு வந்தேன். கேசட்டுக்கு அப்புறம் சிடிக்கு அப்புறம் மெமரி, அதுவும் இல்ல இப்ப பென் டிரைவ், ப்ளூடூத் என்னத்தைய காதுல செவிட்டு மிஷின் மாதிரி வைக்கிறாங்க. ப்ளூடூத் தான் உலகத்தை எவ்வளவு உள்ளங்க அளவுல சுருக்கிட்டான் பாருங்க. இப்படி இருக்கிற காலத்துல இந்த நாடகத்தை போட்டு ரசிக்கிறீங்கன்னா காரணம் உலகத்தில் அழியாதவர்களை நாடக கைதான் சொல்லிக்கொண்டு அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்குள்ள வித்தியாசத்தை ஒரு கவிஞர் எப்படி சொன்னாங்க? இது பழமை உணர்ந்த காலம், நாட்டில் புதுமை நிறைந்த காலம், பழமை உணர்ந்த காலம், நாட்டில் புதுமை உணர்ந்த காலம், இது பழமை உணர்ந்த காலம், நாட்டில் புதுமை நிறைந்த காலம். காலையில எந்திரிச்சு காடு பயம் தேடி போய் கடப்பையை தூக்குறது
தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. 10 கிலோமீட்டர் நடந்து போய் நடகாத்திரமா எப்படி தெரியுமா? அப்படி கக்கத்துல வானவத்தி இக்கத்துல வாலிபத்தி தண்ணி குட்ட போனதெல்லாம் அந்த காலம். வாலிபத்தி இக்கத்துல வானவத்தி தண்ணி குட்ட போனதெல்லாம் அந்த காலம். ஆனா இப்ப உள்ள பொம்பளை பிள்ளைய எப்படி வீட்டுக்கு 4500 ரூபாய்க்கு ஒரு டயர் வண்டி இப்ப 5000 ஆயிருச்சு. 6000 பிக்சர் மாதிரி ரவுண்டா இருக்குல்ல, அதுல குளத்தை வச்சுக்கிட்டு நைட்டிய போட்டுக்கிட்டு ஏன்டா இடுப்புல வைக்க முடியாதுல, அந்த வண்டியை தள்ளுற சைஸ். இப்ப பானைகளை கொண்டு போய் கைப்பற்றிட்டு போட்டு குடிப்பி சண்டை போட்டுறீங்க. இந்த காலம் பானைகளை கொண்டு போய் போட்டுக்கிட்டு குடும்பத்தை போடுறது இந்த காலம். அந்த பெத்த மல்லிகைப்பூ ஆசை கேட்ட உள்ள பூ மாம்பழ கண்ணத்தி மன்னம செல்லம பொண்ணமா மாறி மாறி முத்தந்தாய் மன்னம செல்லம பொண்ணமா. இதுவரைக்கும் யாருக்கு சொன்னேன்? யாருக்கு? தாய்மார்களுக்கு சொன்னேன். மகளிர்களுக்கு. கக்கத்துல வான வச்சு இக்கத்துல வாலி வச்சு அன்னைக்கு 10 கிலோமீட்டர் போய் ஊத்து தண்ணி எடுத்துட்டு வந்ததுனால ஆமா. என்ன நடந்துச்சு தெரியுமா? முதல் நாட்டுல இருந்து ஒரு பெண்ணை தருமா கமுதி ஆஸ்பத்திரி கூட்டி போக மாட்டாங்க. வீட்டுல ஊருக்கு ஒரு கிளவி இருக்கும். ஆமா. என்ன வேப்பெண்ணையோட இருக்கும். 10 பிள்ளை பெத்தாலும் அந்த வீட்டை அடைச்சுக்கிட்டு அந்த விளக்கெண்ணைய கையில தடவி விருட்டுன்னு உருவிடும். சுகப்பிரசவா. ஏன் சுகப்பிரசவா? வேலை பார்த்தாங்கயா. நிறமாச கப்பினி காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு வீட்டை கூட்டினாங்க. ரோட்டு வழியே நடந்தாங்க. தண்ணி கூட எடுத்தாங்க. அம்மி போட்டு அரைச்சாங்க. ஆட்டரோல் போட்டு ஆட்டுனாங்க. இன்னைக்கு என்னைக்கு நீ கன்சீவ் ஆக ஆரம்பிச்சிச்சோ வீட்டுல உட்காந்து கொடுவாயோட டிவி பார்க்கிற. அப்புறம் மசுண்டா சுகர் பிரசவமாக 7 மணி. நீ தள்ளு வண்டியில தண்ணி எடுத்தீண்டா அங்க ஆஸ்பத்திரியில தூக்கிட்டு போனோன்னு உமா ஆஸ்பத்திரியில ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தள்ளிடுறேன். நல்லா பெட்ல படுக்க போட்டு 1 வாரம் பெட்ல வச்சிருந்து டிஸ்சார்ஜ் பண்ணையில 1.5 லட்சம் ரூபாய் ஒரு பிள்ளை பேக்கிறது. அப்ப என்ன ஆகும்? என்னைக்கு உழைப்பு குறைஞ்சிச்சோ அன்னைக்கே சுகப்பிரசவம் போச்சு. அருவாளோட நிக்கிறார் டாக்டர். என்ன செய்யறது? இந்த பழுவுன்னு அறுக்கிறதுக்கு ஒரே கிருட்டுன்னு ஒரு அருவை புல்லுட்டுன்னு வெளியில வந்துருது. அப்ப எந்த பொம்பளை பிள்ளை இன்னைக்கு உள்ள பிள்ளைய தண்ணி எடுக்கிறைய? ஒவ்வொரு கிளவியலும் எப்படி இருந்துச்சுங்க? குண்டிக்கு தொங்குச்சியா முடி, தலைமையர் இங்க தொங்குச்சு. ஷாம்பு போட்டாங்களா, சோப்பு போட்டாங்களா, கம்மா கரம்ப சீயக்காய். இப்ப பாருங்க, அடே அப்பா கக்குசு கூட்டுற விளக்க மாதிரி மாதிரியா இருக்கு முடி. ஆமா அண்ணா இப்படி இதுல சுண்டல் வேற. அது ஒட்டு மசுரா இருந்தது கீழே விழுந்துருது, நாய் தூக்கிட்டு போயிடும். ஓங்கி ஆட்டினா உள்ள மசுரம் போயிடும். எந்த பொம்பளையால அம்மியில அரைச்சு குழம்பு வைக்கிற? பூரா பொடி. கமுதி கடையில போனா ஆமா வரம்பு தும்பிட்டே வந்தியா? காரணத்தை கேளுங்க. சொல்லுங்க. ஆமா மிளகு கேட்டா மிளகு பொடி, சீரகம் கேட்டா சீரக பொடி, கடுகு கேட்டா கடுகு பொடி, எல்லாமே பொடி. கறி மசாலா பட்டை. அப்புறம் ஆமா இன்னைக்குலாம் என் பொண்டாட்டி குழம்பு வச்சிருக்கா கோட்டைப்பேட்டில் மூக்கு பொடியை போட்டு குழம்பு வச்சிருக்கா. தும்பிட்டே வந்தீங்களா? தும்பிக்கிட்டே வர்றது பொடி வச்ச இடம் தெரியல. என்ன நடக்குது இதுல பாருங்க? ஆட்டுறது அம்மி கொலை ஓட்டு அரைக்கிறது கிடையாது. எங்க அப்பத்தாவெல்லாம் அரைக்குமியா ஆத்தாடி, அதை நான் வேடிக்கை பார்த்திருக்கேன். சட்டை ஓடாம கிளவியெல்லாம் சட்டை ஓடாது. அப்ப அந்த தண்டி மடுவை தொங்க போட்டு அந்த முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி கிருட்டுன்னு அரைக்கும். கிருட்டு மஞ்சள் சீரகத்தை அரைச்சு 1 கிலோ மீன் எடுத்து கறி குழம்புலாம் வச்சு அந்த தெருவே மணக்கம். எப்படி இன்னைக்கு பொம்பளை ஆளு குழம்பு வைக்கிற வீட்டுக்குள்ளேயே மணக்குது. பொடி மசுரா மணக்கும். அந்த அம்மி கொலை ஓட்டு அரைச்சதுனால மார்பக விரிஞ்சிச்சு. மார்பக புற்றுநோய் கிடையாது. நோய் கிடையாது. ஆடி பொங்கலுக்கு மாவாட்டுறதுக்கு எப்படி தெரியுமா? வருஷத்துக்கு 2 உரத்தான் கிடக்கும். வரிசையா காத்து போட்டுருக்கு. நான் தாண்டி முன்ன வச்சு சண்டை வச்சிரும். ஆமா அன்னைக்கு தான் சண்டையில தான் யாரை வச்சிருந்தான்னு தெரியும். ஐயோ ஆத்தாடி தூமிய குடிக்க மாட்டேன். ஏன் பொடிச்சிட்டு தாண்டி முன்னாடி இருந்துச்சு மட்டை அரிசி. அது மாட்டில் ஊறிக்கிட்டு கிடக்கும். நான் தாண்டி முன்னாடி வச்சேன். நீ போடிய, நீ வெளியூர்ல இருந்து வந்தவன், நான் உள்ளூர்காரி, நான் தான் முதல்ல இருப்பேன். நீ ஆர்வம் மயனை வச்சிருந்தது எனக்கு தெரியாதாடி? எல்லாத்தையும் சண்டையில சொல்லிடுவாங்க. அந்த ஆட்டோரல் ஆட்டையில எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் ஆட்டையில நான் எவ்வளவு பகுசியா டவுச்சர் போட மாட்டேன். கிண்டாங்கியோட ஆமா கதை சொல்லிக்கிட்டே ஆட்டுவாங்க. எங்க அம்மா தள்ளுன்னு எங்க அப்பா ஆட்டுவாரு. ஆமாமா ஏண்டி மீனாட்சி உன்னை பொண்ணு பார்க்க வர்றச்ச நீ கோடம் பார்க்க சேலை உடுத்திருந்தீல? ஆமாங்க நீங்க கூட சாரதி வேட்டி சாரதி சட்டை உடுத்திருந்தீங்க. உள்ள கோடு ஓட்டுற உள்ள டவுச்சர் போடாம வந்துட்டீங்க. அதை சொல்லிக்கிட்டே 3 குடி அரிசி ஆட்டி வச்சாச்சு.
அன்னைக்கு என்ன ஆடிச்சு? குழவி ஆடிச்சியா? இன்னைக்கு வீட்டுல போய் பாருங்க, குழவியை செயின் போட்டு கட்டிட்டேன், இழுத்து கட்டிட்டேன், ஓடி போயிருமா நாய் மாதிரி. கீழே உள்ள உரல் ஆடிக்கிட்டு கிடக்கு. தலைகீழ செய்ய ஆரம்பிச்சுட்டேன். என்னென்னமோ மாத்திரையா எப்படி எப்படியோ வந்துருச்சியா உலகம். மிக்சி சட்னி போட்டா அம்மியில அரைக்கணும், அதுக்கு மிக்சி வந்துருச்சு. ஆம்பளை ஆளுங்க, ஒவ்வொரு ஆம்பளை ஆளுங்க இருந்த காத்தால் ஒவ்வொரு ஆம்பளை ஆளுங்க 8 அடி உயரம் 10 அடி உயரம். ஒவ்வொரு பெருசுக்கு இந்த தண்டி என்ன மீச. நல்ல வேலை தல் மீச மட்டுமா, ஒரு படி மொச்சப்பயிரை தின்னுட்டு முதல் நாட்டு கரையில குசு வாங்கி மனுச்சு அப்பா தல் பக்கத்துல இளவட்டங்க உட்கார முடியாது. உக்ரைன் அழிச்சது மாதிரி அழிப்பேன். அடிச்சுட்டு ஒவ்வொரு வருஷம் ஒரு ஆளுக்கும் 3 கொண்டாட்டி 4 கொண்டாட்டி மட்டும் தானே. ஒவ்வொரு கொண்டா அம்மா வப்பாட்டி கல்ல கொண்டாட்டி வேற கட்டினது 1 ஸ்டெப்பினி 3 ஆட்டா. எப்படி உழவு அதையும் சமாளிச்சிருக்கேன் பாரு. கேப்பக்கூழு கம்பங்கூழு வேலை செஞ்சிருக்கு. பெரு வரல ஊட்டி அரைஞ்சிருக்கேன். காலையில ஒரு பூட்டு அந்தி பூட்டு வேற. மதியம் 4 ஏக்கரை வரப்பு வெட்டிட்டு ராத்திரி வந்தா அசதியில தூங்குவானா? தூங்க மாட்டேன். இந்த மொச்சப்பயிர் கேப்பக்கூழு வேலை செய்ய ஆரம்பிச்சு. ஏண்டே பிள்ளை எல்லாம் தூங்கிருச்சேலா? ஏன் கேக்குறாரு? இன்னும் முழிச்சிருக்கா? தூங்க வை, சீக்கிரம் தூங்க வை, மணி 11 ஆச்சு. இவன் செகண்ட் ஷோ ஆரம்பிக்க பாக்குறேன் பாரு. ஏற்கனவே 5-6 உள்ள கிடக்கும். அப்படியே போய் காலை நோண்டுவேன். நோண்டி அந்த விரல கிழிச்சு அந்த கிளவி என்ன சொல்றது, அந்த கிளடி தள்ளி படுறா, நாளைக்கு பாத்துக்குருவோம் அப்படின்னு. ஒரு நிமிஷம் இத கவிச்சியா நினைக்காம கவச்சியா எடுத்து பாருங்களேன். அப்ப எவ்வளவு தடகாத்த வீட்டுக்குள்ள இருந்த கேப்பக்கூழு கமுதி ரோட்டுக்கு வந்துருச்சியா? தெரு தெருவுக்கு கேப்பக்கூழு, தெரு தெருவுக்கு மாவு விற்க ஆரம்பிச்சிட்டேன். வீட்டுல உட்காந்து ஆட்ட முடியல. ஒரு பாக்கெட் மாவு 25 ரூபா. அதை வாங்கிட்டு வந்து தோசையை ஊத்திட்டு முறையை கழிச்சிடுறேன். எப்படி உலகம் எப்படி போய்கிட்டு இருக்கு? உட்காந்த இடத்துல இன்னைக்கு உள்ளங்கை அளவுல செல்ல வச்சுக்கிட்டு உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்ப எப்படி இருந்தாங்க? காலையில எந்திரிச்சு கிளப்பைய தூக்குனது அந்த காலையில எந்திரிச்சு கிளப்பைய தூக்குவது அந்த காலையில எந்திரிச்சு கட்டப்பீடியை இழுத்துக்கிட்டு கட்டைப்படி பத்த வச்சு அந்த கணேஷ் கோயிலை உருட்டி உள்ள தள்ளிக்கிட்டு உள்ள தள்ளிக்கிட்டு ஆஸ்மார்க்ல போய் 185 ரூபாய் சரக்கு அடிச்சுக்கிட்டு ஆஸ்மார்க்ல 150 சரக்கு வாங்கி குடிச்சுக்கிட்டு உடம்பு வீணா போறதெல்லாம் இந்த உடம்பு வீணா போறதெல்லாம் இந்த இது பறவை குறித்த காலம், நாட்டில் புதுமை நிறுத்த காலம். இது பறவை குறித்த காலம், நாட்டில் புதுமை நிறுத்த காலம். அதனால முன்னாடி உட்கார்ந்து தயவு செய்து அன்பு ரசிக பெருமக்களே, சினிமா கண்ணோடத்தை நாடகத்தை பார்க்காம நாடக கண்ணோடத்தை நாடகத்தை பார்க்குமாறு கேட்டுக்கொண்டு இங்கே வந்திருக்கின்ற நாடக நடிகர்களுக்கு நமது முதல் நாடு கிராமத்தின் சார்பாகவும் இந்த எல்லப்பசாமி கும்பிடு பக்த கோடி பெருமக்கள் சார்பாகவும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. உயர் திரு காவல்துறை அதிகாரி ஐயா எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். இங்கு பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கும் அண்ணன் சண்முகராஜா அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. ஹார்மோனியம் வாசித்துக் கொண்டிருக்கும் அண்ணன் பாலச்சந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. ஐயா காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. மிருதகம் வாசித்துக் கொண்டிருக்கும் அண்ணன் ஜெயராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. பலபாத்திய சக்கரவர்த்தி உங்கள் அபிமான நட்சத்திரம் அன்பு தம்பி மனவையை சேர்ந்த தினேஷ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. தாளத்தை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற நமது புளியங்குளத்தை சேர்ந்த ஆர்டி கருப்புராசா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. உங்கள் முன்னாள் பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கும் கமுதி அருகில் உள்ள சம்பவத்தை சேர்ந்த ஜன்மோராஜ் அவர்களுக்கு விழாக்கன் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகின்றார்கள். அதுக்குள்ள கையை தூக்கிட்டு இன்னும் துண்டே எடுக்கல பாரதில விட்டு இன்னொரு துண்டு கூட போடுங்களேன். அந்த அங்க யூடியூப் மாதவன் இங்கே யூடியூப் அருமையான முறையில் எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஆமா இன்னைக்கு நிறைய ஊடகங்கள் இருந்தாலும் அன்னை மாயகுல மாதவண்ணே எங்களுக்கெல்லாம் வயது முதிர்ந்த கலைஞர்கள் எல்லாம் நேரடியாக சந்தித்து இன்னைக்கு ஊடகங்கள் மூலமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. நமது மாயகுளம் மாதவண்ணன் அவர்களுக்கு நமது முதல் நாடு கிராமத்தின் சார்பாகவும் இந்த இல்லப்ப சுவாமி கும்பிடு பக்த கோடி பெருமக்கள் சார்பாகவும் யூடியூப் சேனல் மாயகுளம் மாதவண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது.
தோன்றின் புகழோடு தோன்றுக அகதிலார் தோன்றலில் தோன்றாமல் இருப்பது நன்று என்ற திருவள்ளுவர் குரலுக்கிணங்க இசைக்கலைஞர்களுக்கும் நாடக நடிகர்களுக்கும் காவல்துறையை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்திற்கு தலைமை முன்னிலை பொறுப்பேற்று எங்களது நாடகத்தை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்ற பேரன்பு கொண்ட ஊராட்சி மன்ற தலைவர் அன்பத்தான் அவர்களுக்கும் துணைத் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் எல்லப்பசாமி பக்தகோடி பெருமக்கள் அவர்கள் அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் நமது இந்திய சுதந்திர பெறவேண்டிற்காக முழக்கமிட்ட காளையார் கோயிலை கட்டி முடித்த நமது மாமன்னர் மருதுபாண்டி இளைஞர் நற்பணி மன்றத்தைச் சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் தெய்வீக திருமகனார் பசுமன் ஊரா முத்துராமலிங்க தேவர் பாசனைச் சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலும் நாடகத்தினுடைய அமைப்பாளர் மரியாதைக்குரிய அன்பு தம்பி நாரதராக வேடமிட்டு நடிக்கும் ஆர்.எம். சாமி அவர்கள் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆமா நாடக அமைத்தையில பல சங்கத்துல இருந்து எனக்கு தான் போன் பண்ணாங்க எனக்கும் தான் உங்களுக்கும் போன் பண்ணிட்டாங்களா போன் பண்ணி நாடக அமைத்த வந்திருக்கோம் ஆமா தம்பி ஆர்.எம். சாமி வந்துட்டாரு ஆமா தம்பி நாரதர் இப்பதான் நல்லா வளர்ந்து வந்துகிட்டு இருக்கேன் தம்பிட்டே அமத்துங்கன்னு சொல்லிட்டேன் அருமையான நடிகர்களை இசைக்கலைஞர்களை போட்டு வந்தாங்க மீண்டும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகம் எதற்காக வைத்திருக்கிறார்கள் என்ன காரியத்திற்காக வைப்பதாக தெரிவித்துக் கொண்டு என்ன கரத்திலும் பொன்னகரமாக விளங்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி தாலுகா முதல் நாடு கிராமம் அருள்மிகு ஸ்ரீ எல்லப்பசாமி மாசிக்கலை திருவிழாவை முன்னிட்டு எல்லப்பசாமி முதல் நாடு பங்காளிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் சார்பாக நடத்தப்படும் நாடகம் மிக சிறப்பாக அனைவரும் காண வருகை என்று வரவேற்று ஸ்ரீ குரோதி வருடம் மாசி மாதம் சூத்துல மச்சம் உங்களுக்கு இருக்கு யாரு கேட்டா ஆட்சி விடுவேன் சுக்கில பட்சம் 18ஆம் நாள் 2/3/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 10 மணிக்கு முதல் நாடு கிராமத்தில் அமைந்துள்ள சிங்கார விண்ணொலி கலையரங்கில் கமுதி உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் முதல் நாடு உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் முன்னிலையிலும் தமிழகத்திலேயே தலை சிறந்த கலைஞர்கள் பங்கேற்கும் ஸ்ரீ வள்ளி திருமண புராண நாடகம் உங்கள் முன்னாடி விமர்சையாக நடைபெற உள்ளது. மேடை மறக்க முடியாத மேடை ஏண்டா நம்ம முதல் நாடு இருந்தாலே நான் சின்ன பிள்ளையில படிக்கையில அன்பு அண்ணன் ஸ்ரீதரன் தான் பார்ப்பணும் இங்கே அண்ணன் தான் வருவார் நானா சின்ன பிள்ளையில வருவேன் ஓரமாக நின்று அவரை பார்த்துட்டு போயிடுவேன் ஆமாம் பல கலைஞர்கள் அதாவது நம்ம மன்னாருடி காமராஜன் ஹரிச்சந்திராவுக்கு நிறைய நடிகர்களை பார்த்த மேடை இந்த மேடை ஆகினாலே இன்றைய நடக்கவிருக்கும் வள்ளி திருமண நாடகம் என்ன ஹரிச்சந்திரமயான நாடகம் என்றால் ஹரிச்சந்திரா கதை மட்டும் நடக்கும் சத்தியவான் சாவித்திரினா சத்தியவான் சாவித்திரி கதை மட்டும் நடக்கும் பவளக்கொடியா பவளக்கொடி கதை மட்டும் நடக்கும் மகமாயா ஆமா அவங்க ஒரு 7 செம்பு கேட்பாங்க ஆமா 2 மூடை கறி கேட்பாங்க அது மட்டும் இல்ல 1 கிலோ சீரகம் சோம்புலாம் கேட்பாங்க 20,000 அது மாதிரிலாம் இல்ல எல்லா நாடகத்தையும் ஒன்று சேர்த்து பேசுவதுதான் புராணங்களையும் இதிகாசங்களையும் பேசுவதுதான் இந்த ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் அதனாலதான் சுக்குக்கு மிஞ்சின மருந்து கிடையாது சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சின தெய்வமும் கிடையாது என்ற சுக்க விட உலகத்துல மிக சிறந்த மருந்து உலகத்துல எதுவும் கிடையாது அதே மாதிரி எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது ஏண்டா எல்லா போட்டாவுடைய வசனத்தை பார்த்தீங்கன்னா சுவாமியே சரணம் ஐயப்பான் இருக்கும் இல்லப்பசாமி போட்டாவா இல்லப்பசாமி துணை அம்மன் போட்டாவா அம்மன் துணை இருக்கும் ஆனா தமிழ் கடவுள் முருகப்பெருமான் போட்டாவில் மட்டும் அருமையான வசனம் ஒன்று இருக்கும் யாம் இருக்க பயமேன் அதான் எந்த மொழிக்கும் தெய்வம் கிடையாது தமிழ் மொழி ஒன்றுக்கு தான் நமது முருகப்பெருமான் என்று சொல்லிக்கொண்டு இந்த நாடகத்தில் நடிக்கவிருக்கிற நடிகை சிகாமணிகள் நடிப்பு சக்கரவர்த்தி நடிப்பிசை வேந்தன் தேனிசை தென்றல் புராண விளக்க உரையாடும் உங்கள் ஐமா நட்சத்திரம் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் திருப்புவனம் அருகாமையில் உள்ள கல்வி மடையைச் சேர்ந்த நமது அன்பு தம்பி KM மணி பாபு அவர்கள் இவர்கள் இடையில் வேலன் வேடன் விருத்தமாக தோன்றி உங்க அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார் பாடும் பைந்தவில் செல்வி குயிலிசை கோகிலவாணி வள்ளி என்றால் மேடையில் இப்படித்தான் பேச வேண்டும் புராணங்களை இப்படித்தான் நடிக்க வேண்டும் பாடல்களை இப்படித்தான் பாட வேண்டும் என்று சொல்லும் அளவிற்கு இசை குயில் தனி இனிய காணத்தால் உங்கள் செவிகளை எல்லாம் குளிர வைக்க வரும் புராணங்களை தெல்ல தெளிவாக புரட்டி எடுக்கக்கூடிய தமிழகம் என்கிற ரசிகர்கள் நீங்கா இடம்பெறக்கூடிய உங்கள் அபிமான நட்சத்திரம் நமது கொல்லங்குடி மாநகர் என்றெடுத்த டி ராதாஸ்ரீ அவர்கள் இவர்கள் இடையில் ஸ்ரீ வள்ளிநாயகியாக தோன்றி உங்க அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார் பாட்டுக்கென்றவரா இல்லை அவருக்கென்று பாட்டா நடிப்பிற்கென்றவரா இல்லை அவருக்கென்று நடிப்பா என்று சொல்லக்கூடிய அளவில் இசை பெருங்கடல் நாதகான போர் முரசு இசை சொரூபமுனி புராணங்களை தெல்ல தெளிவாக புரட்டி எடுக்கக்கூடிய முருகனுக்கு வள்ளிக்கும் சுமார் ஒரு 3:30 மணி அளவில் பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் நடத்திய ஆவே என்று ஒத்த காலில் வாடகைக்கு விட்டுட்டாரா உங்கள் ஐமா நட்சத்திரம் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய
மரியாதைக்குரிய அன்பு மாப்பிள்ளை ராஜநத்த குலத்தை சேர்ந்த ஆரம் சாமி அவர்கள் இவர்களில் நாரதராக தோன்றி உங்க பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். எங்களுக்கெல்லாம் பக்க மேலமாகும் பக்க பலமாக தேடக்கூடிய ஹார்மோனிய சக்கரவர்த்தி, ஹார்மோனிய பின்பாட்டு சக்கரவர்த்தி பெத்த தாயினுடைய பாடலையும் தந்தையினுடைய பாடலையும் அருமையாக தன் காணத்தால் செவிகுளிர வைக்க வந்திருக்கும் வெங்கல குரலோர் சத்திரக்குடி அருகாமையில் உள்ள தெஞ்சியந்தலை சேர்ந்த ஜி பாலச்சந்திரன் அவர்கள் இவர்களுடைய ஹார்மோனியம் அன்பின்பார். 300 நாள் சுமந்து என்ன மூச்சாடக்கி பெத்து எடுத்து பல 100 தவம் இருந்து என்ன பக்குவமா என்றெடுத்து மாறிலையும் அம்மா தோளிலையும் நான் உறங்க என கட்டி காட்டிலையும் அம்மா மேட்டிலையும் நெற்றி வேறு நித்தம் சிந்தி எனக்காக பாடுபட்ட சாமி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி என்றைக்குமே தாய்தானே பூமி நம்மள பெத்தவள தாய்தானே சாமி துப்புள் கொடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி ஆராட்டி துப்புள் கொடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி ஆராட்டி மொத முத்தமிட்டு மூச்சு கட்ட பங்கு போட்டு மொத முத்தமிட்டு மூச்சு கட்ட பங்கு போட்டு மாறிலையும் தோறிலையும் நான் உறங்க கட்டி காட்டிலையும் மெட்டிலையும் நெற்றி வேறு நித்தஞ்சி எனக்காக பாடுபட்ட சாமி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி என்றைக்குமே தாய்தானே பூமி என்ன பெத்தவள தாய்தானே சாமி தொப்புள் கொடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி ஆராட்டி நன்றி நன்றி. என்ன வாய்ஸ்? அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த கலைமகள் கொடுத்த வாய்ஸை பாருங்க. ஈன்ற பொழுதில் பெரிது பக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்டதாயினே. இன்னைக்கு நம்ம சபரிமலைக்கும் திருச்செந்தூருக்கும் பழனிக்கும் போக வேண்டியதில்லை. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, பெத்த தாய் தாப்பனை காலையில எந்திரிச்சு பல்ல விளக்கிட்டு வாயை கொப்பளிச்சுட்டு பெத்த தாய் தாப்பனை எந்த ஒரு மனிதன் நினைக்கிறானோ அவன் தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். யார் நினைக்கிற? நல்லா வளர்ந்து வர தொட்டிக்கு நினைக்கிறேன். புதுசா பொண்டாட்டி வந்தோடனே தாயை தூக்கி திண்ணையில போட்டுறானே, வகுத்துல மிதிக்கிறாங்க. அதே அப்ப ஆடிக்கு பொங்கலுக்கு சரவணா ஸ்டோர்ல 7000 ரூபாய்க்கு சேலை பொண்டாட்டிக்கு, ஆத்தாவுக்கு 250 ரூபாய்க்கு சேலை. அந்த சேலையை வந்து ஆத்தாட்ட கொடுப்பேன், பொண்டாட்டிட்ட கொதி 7000 ரூபாய் சேலையை கொடுப்பேன். என்ன எழுத்த விட்டுக்காரி 10,000 ரூபாய்க்கு சேலை எடுத்திருக்கா, நீ 7000 ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்திருக்க அப்படிங்க. பொண்டாட்டி ஆத்தா 250 ரூபாய்க்கு சேலையை வாங்கி கொடுங்களேன். இவ்வளவு இருக்கு ஏயா, ஏன் இவ்வளவு கெடுக்க ஒரு 150 ரூபாய்க்கு போதாதா? அதாங்க தாய் மனசு. உள்ள நாட்டுக்கோழி அடிச்சு புருஷனும் பொண்டாட்டி அந்த புதுச்சேலை உடுத்தி புள்ள நாட்டுக்கோழியை சாப்பிட்டு வெங்காயத்தையும் கஞ்சி ஊத்தி வைக்கிற காலமா போச்சு. பெருசா 3 மாடி வீடு கட்டுறேன். வீடு கட்டி அந்த வீட்டுக்கு பேரு அன்னை இல்லம், ஆனா அவங்க ஆத்தா இருக்கிறது முதியோர் இல்லம். எப்படி நீ விளங்குவ? என்னைக்கு சொல்றேன், எந்த ஒரு ஆம்பளையா இருந்தாலும் இன்க்ளூடிங் என்ன எடுத்துக்கோங்க, பெத்த தாய் தாப்பனை எவன் ஒருத்த மதிக்கிறானோ கடைசி வரைக்கும் அப்பதான் கஞ்சி கிடைக்கும். நல்லா கேட்டுக்கங்க, அருமையான ஒரு பாடல். நன்றி. அடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி கோரையடி குமரன் மிருதங்கத்தில் தனக்கென்று ஒரு வெட்டி முத்திரையை பைத்து வருகின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க தலைவர், எத்தனையோ மாணவர்களை அன்பு அரசகுலம் டிவி ஜெயண்ணன் உருவாக்கி இருக்கிறார். அதில் பிரதம சிஷியனாகிய இன்றைக்கு மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்திலே மாதம் 30 நாள் நாடகம் ஆடக்கூடிய எனது உயிர் மேலான அன்பு மருமகன், நமது நாடு ஆப்ப நாடாக இருந்தாலும் அவர் நாடு திருப்பவனம் அருகாமையில் உள்ள அஞ்சூர் நாடு தாய் கிராம
கிராமம் ஏனாதியை சேர்ந்த என்னா ஜெயராஜ் அவர்கள் இவர்கள் மேடையில் மிருதங்கம் தொப்பின தபேலா. அருமையான வாத்தியம். அடுத்தபடியாக மிருதங்கத்துக்கு இடையாக பலவாத்திய சக்கரவர்த்தி உங்கள் அபிமான நட்சத்திரம் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு தம்பி மணவையை சேர்ந்த எஸ்.பி.எஸ். தினேஷ்குமார் அவர்கள் இவர்களுடைய பலவாத்தியத்தை சேர்க்க காத்துக் கொண்டிருக்கின்றார்.
நல்லா இதே மாதிரி ஒழுக்கமா இருந்துக்க. தினசரி காலையில எந்திரிச்சு பாண்டி கோவில போய் கும்பிட்டு வந்துரு. ஒழுக்கமா இருக்கணும். ஆமா, நன்றி நன்றி நன்றி. இன்னும் கூடும் உனக்கு. அதுக்கு அடுத்தபடியாக இவருங்க மேடையில் நமது தாளத்தை இசைக்கும் அன்பு சகோதரர், அவரு முக்கியமான ஆளு. ஒலிம்பிக் போட்டியிலே பிடி உஷா அவர்களின் சின்னம்மா மகனுமாகிய ஓட்டப்பந்தயத்தில் முதல் கப்பை பெற்ற, ஆமா டீ கப்பா குண்டியல் ஒரு கப்பா, உங்கள் அபிமான நட்சத்திரம் நமது புளியங்குளத்தை சேர்ந்த ஆர்டி கருப்புராசா அவர்கள் இவர் மடையில் சின்சா சப்பு. சை எனக்கு சப்பு அவருக்கு. இப்ப சப்புல தான்டா ஓடிக்கிட்டு இருக்கு. நன்றி 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 நன்றி. அருமையான வாத்தியம். என் சாமியான் சிரிச்சுட்டேன். அது இல்லாட்ட நாடகமே இல்ல. எல்லாரும் பேரையும் சொல்லியாச்சு. என் பேரை சொல்ல போறேன். ஏன் அந்த ஏரடி வேங்கி எழுதி போட்டுருக்கேன். அந்த ஐட்டமா அது ஆம்பளை போய் ஓட்டா. ஆம்பளை பயலா? அது உங்க ஓட்டாவுல முத்தம் நக்கலாமா கிழிஞ்சு வச்சு. நாட்டிய ஒய்யாரி, நடன சிங்காரி, நாட்டிய தாரகை, சின்னஞ்சிறு சிட்டு, செம்பவளம் ஒட்டு, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற கொலா புட்டு, உங்கள் அபிமான நட்சத்திரம் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய மணவையை சேர்ந்த எஸ்.ஆர். ராஜலட்சுமி அவர்கள் இவர்கள் மடையில் டான்ஸ் காமி. அடி ஒய்யார நடனத்து இந்த ஊருக்குள்ள வந்தா முள்ள எத்த மகரத்தினமே சீக்கிரம் வாங்கி அதர சொல்லு புள்ள, அதர சொல்லு புள்ள. என்ன ஸ்பீட்ல போய் போடுச்சு. பொம்பளை பிள்ளைன்னா அப்படி நிக்குதியா? அம்மா மக்கா பெண்ணென்றால் பேய் மிறங்குட்டாயா? பெண்ணுக்கு தாயா பாட்டு. ஒய்யார நடந்தா அம்மா இப்ப பாருங்க எப்படி வருவான்ட்டு. இப்படிதான் நான் பாடுனேன்னா என் பொண்டாட்டி ஒரு நாளைக்கு 7 தடவை சோறு விடுவாளையா? மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும் நாய. பெண்கள் தாயா இந்நாட்டின் கண்கள். என்ன பெத்த தெய்வங்களா உட்கார்ந்து இப்படி நாடகம் பாக்குறீங்களே. 5 ரூபாய கொடுத்தா 10 ரூபாய் ஆக்குறது பெண்கள் தாயா. முஸ்தகுறிச்சி நமது கேபிள் டிவி ஆபரேட்டர் முனீஸ்வரன் அம்மா பாடல் பாட சொல்லி 100 அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். அன்பு தம்பி அவர்களுக்கு நமது கேபிள் டிவி ஆபரேட்டர் முனீஸ்வரன் அன்பு தம்பி அவர்களுக்கு எனது சார்பிலும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பிலும் நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 வணக்கம். ஆமா எல்லாரும் நல்ல சொந்தக்காரவங்க. ஆமா இருக்கிறது ஏதோ பார்த்து அன்பளிப்புலாம் செய்யுங்க. ஆமா உங்களை நம்பி பாத்ரூம் கட்டாம இருக்கேன் வெளியில மாடி வீடு பூஜை. ஏண்டா பூரா எம்சாண்ட் வாங்க காசு இல்ல. பெயிண்ட் அடிக்க 7000 ரூபாய் கேட்கிறாரு எங்க அண்ணன் கணேசன். ஏதோ பார்த்து செய்யுங்க. உங்களை நம்பித்தான் வந்திருக்கேன். நன்றி. எங்கடா அன்பளிப்பு எடுக்க போறியாடா? சீக்கிரம் வா. போய் கரண்ட்ல கைய வச்சிடாத. நன்றி நன்றி முனீஸ்வரன் தம்பிக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஏண்டா இந்த 100 ரூபாயை கொடுங்க பெண்ட பொண்டாட்டிட்ட கொடுத்தா ஒரு வாரத்துல 200 ரூபாய் ஆக்கிடுவாயா? ஆகா அப்படி போ. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரும் எங்க இவ்வளவுலாம் சொல்றேன். எங்க பொம்பளை ஆளுங்க கேக்குறிய? என்னைக்கு இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்திக்கு என்னைக்கு நீங்க டூர் போனீங்களா அன்னைக்கே குடும்பம் தொலைஞ்சு. ஏன் நல்லா ஜாமி தான் பக்தியா போறாங்க? எங்க பக்தியா போறாங்க? பக்தியிலேயா போறீங்க? அதுவும் பஸ் புடிச்சு புருஷங்கார உழைச்சிட்டு வந்து 1800 ரூபாய் வரி கொடுக்க நீ பஸ்ல ஏறி மேல்மருவத்தூர் போகல. எப்படி? மெரினா பீச் போய் டப்பாங்குத்து ஆட்டம் போடுற. எங்க வீடு இடிஞ்சு விழுக நான் பார்த்தேன் பஸ்ல. அடே அப்பா என்ன சிலுக்கு சிமிதா கூட அப்படி ஆட முடியாது. எங்க அனுராதா கூட அப்படி ஆட முடியாது. எப்படி ஆட்டம்? எப்படி ஸ்டேட்டஸ்ல போட்டிருக்காங்க, கூப்பிட்டா ஓடி வருவாளா
ஆத்தா குளம் ஓட்டி ஆடி வருவாளா, நான் கூப்பிட்டா ஓடி வருவாளா, ஆத்தா குளம் ஓட்டி ஆடி வருவாளா. எப்படி நன்றி. இந்த ஊரையே அலங்கரிச்சிருக்காரு. இதுல என்ன ஒரு விஷயம்டா, மச்சான் பேரு வாசுதேவன், யூனியன் ஆபீஸ்ல வேலை செஞ்சாரு. அவர் பேர் வாசுதேவன். அந்த பேரை என்ன நம்ம அப்பாவை மறக்காம எந்த ஊர் போனாலும் இந்த அவரை ஞாபகப்படுத்தி அருமையான இந்த ஒளிபெருக்கை அமைத்து கொடுத்த எழுப்புகுளம் சிவா ஆடியோஸ் உரிமையாளர் எனது அன்பு மருமக்கமார்களுக்கும் அதில் பணிபுரிகின்ற இயக்குநர்களுக்கும் எங்களது கலைக்குடும்பத்தின் சார்பில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கொட்டக அமைப்பு இந்த வட்டாரத்திலே கிடையாது. ஆமா, 4 நாளைக்கு முன்னாடி நம்ம நல்லக்கனாட்சியம்மன் கோயில் வந்தேன், அப்பவே கொட்டகை போட்டுருந்துச்சு. ஆமா, நல்லா ஒரு தண்ணி வெளியில போகல இருக்க, உள்ளதான் கிடந்திருக்கு. ஆமா, அருமையான முறையில் 46 பொந்துகளை தோண்டி 42 கம்புகளை ஊண்டி 3 கடப்பாறை கம்பியை வச்சு நோண்டி அதுல ஒரு 300 தட்டிகளை மேலே போட்டு கீழே ஓட்ட என்னாக கீழே ஓட்டா ஆடடைக்கு எடுத்துட்டு போயிருவாங்களாம். அதுல 300 மொச்சப்பயிர்களை கட்டி மொச்சக்கயிறா நோனி எத்துடுவேன் கொச்சக்கயிறுகளை கட்டி சிறந்த முறையில் கொட்டகை அமைத்த அன்புள்ள கொட்டகக்காரங்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஊர் பெரியவங்களுக்கு இந்த கணேஷ் அண்ணன்லாம் கட்சியில் இருக்கீங்க சொல்லி அடுத்த வருஷம் ஒரு கலையரங்கத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஆமாம், கலையரங்கத்தை கட்டிட்டு பின்னாடி நல்லா அசைன்மெண்ட் போட்டு நல்லா வயரிங் பண்ணி ஃபேன் போட்டு பின்னாடி பொம்பளை பிள்ளை ஒன்றுக்கு இருக்கிறதுக்கு ஒரு ரூம் கட்டிருங்க. தலையில மூடிக்கிட்டு பொம்பளை பிள்ளைய போக முடியாது, பின்னாடியே தெரிவாங்க நாக்கத்தவங்க. அதனால எப்படியாவது முயற்சி பண்ணி அடுத்த வருஷம் கலையரங்கம் கட்டிருங்க. என்னை பத்த ராசாக்கா நன்றி. கொட்டக அமைப்பாளருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உங்கள் முன் பேசிக்கொண்டு நடித்துக்கொண்டும் உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆத்துக் கொண்டிருப்பவன் உங்களால் வளரப்பட்டவன், உங்களில் ஒருவன், உங்களுக்கெல்லாம் சொந்தக்காரன் நமது சம்பவத்தைச் சேர்ந்த அரியன் சண்முகராஜா மப்பூர் மற்றும் சேடி பரதேசியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றேன். நன்றி. கைதட்டி அன்பு ரசிக பிரபுக்களுக்கு நன்றி. நன்றி. எங்க எனக்கு ஒரு பாட்டு, உங்களுக்கு இல்லாத பாட்டா என்ன பாட்டா? கொஞ்ச நாள் பழக்கமா பாலச்சந்திரன் வீட்டுக்கு போனா எங்க அத்தாச்சி மீன் குழம்பு ஐர எப்படி பாடணும்? தூக்கி இந்த முதல் நாளே காலையில என்னை கம்பெனியில பாராட்டணும். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ, தொட்டிலுக்கு பிள்ளை, கட்டிலுக்கு பிள்ளை, தொட்டிலுக்கு பிள்ளை, கட்டிலுக்கு போதும்ப்பா. 2 மாசம் நாடகம் இல்லை, இளவுக்கு போயிருப்பேன் இருக்க அந்த முன்னாடி ஆடுவீங்க. அந்த மூலையில உட்காந்துருக்காரு பொம்பளை, அதே அப்பா சிரிப்பை பாடுறாங்க. அடடா, நான் இளவுக்கு சாகணும், நீங்க எல்லாம் வாக்கரிச்சு போடணும். சிரிங்க சிரிங்க சிரிங்க. எல்லாத்துக்கும் ராணாட்டார் முறுக்கு கம்பியா முறுக்கி இருக்கு. எனக்கு முன்னாடி பாலச்சந்திரன் போயிடுவாப்புல. ஆமா ஆமா, அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் தாண்டிடுவேன். தாளம் போடுறேன் பாரு, அவன் முந்திடுவேன். எப்படி நீ வாய்க்கால விழுந்தா செத்து போயிருவிய, வரப்ப தாண்ட முடியாது. மனிதனுக்கு பிறப்பு என்பது போய் எல்லாரும் இறக்கத்தான் போறோம். முதல் நாட்டுல வீட்டுல படுத்து கிடந்து எந்திரிச்சாத்தான் உறுதி. ஆமா, மனிதனுக்கு பிறப்பு என்பது போய் இறப்பு தான் மெய். அந்த இறக்கு வரையிலும் சிறக்க போகணும். இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். இன்னைக்கு உலகம் சொல்ற அளவுக்கு வாழ்ந்த மனிதர்கள் எத்தனையோ மனிதர்கள் இருக்காங்க. அது மாதிரி என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு மனுஷன் செத்து உயிரோட இருக்கும்போது நல்லவனா கெட்டவனாங்க தெரியாது. செத்து தூக்கிட்டு போகும்போது ஆம்பளையும் பொம்பளையும் பேசிடுவாங்க. நல்ல மனுஷையா முதல் நாட்டில் இருந்தா ஒரு பஞ்சாயத்து கூட கட்டுவாரு, 2000 ரூபாய் கேட்டா 4000 ரூபாய் கொடுப்பாரு, ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டினாரு, இப்படி மனுஷன் இறந்துட்டாரு அப்படின்ட்டு வருத்தத்தோட சொல்லுவாங்க. அந்த உசுறு சொர்க்கத்துக்கு போகும். இதே கெட்டது செஞ்சிருக்கட்டும், பொம்பளை முத்தத்துல தண்ணியை ஊத்திட்டு துணியை குட்டிக்குமையன் 6 மாதத்துக்கு முன்னாடியே சாகரவே போய் சாகுறேன் பாருங்க. அப்ப அந்த பொம்பளையால் வீட்டுல பொண்டாட்டி நரகலையே ஓஞ்சிருக்கும். அப்ப என்ன செய்யணும்? எக்காரணத்தை கொண்டும் நம்ம வச்சிருக்கிற மாந்தோப்பு காப்பாற்ற போறது இல்ல, நம்ம வச்சிருக்கிற நெல் வயல் காப்பாற்ற போறது இல்ல, நம்ம வச்சிருக்கிற பருத்தி மிளகா தோட்டம் நம்மளை காப்பாற்ற போறது இல்ல. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை கடைசி வரை யாரோட்ட
எதுவும் வராது. அவரவர்கள் செய்த பாவமும் புண்ணியம் தான் வரும் சொல்லிக்கொண்டு நம்ம முன்னோர்கள் படிக்காட்டாலும் குழந்தைகளே உங்க காலில் கும்பிட்டு சொல்றேன், படிக்க வைங்கள் படிக்க வைங்கள் படிக்க வைங்கள் சொல்லிக்கொண்டு உலகத்தில் அழியாத செல்வம் கல்வி செல்வம் தான். படிக்கிற பிள்ளைகளுக்கு தயவு செய்து செல்போனை கண்டிப்பாக வாங்கி கொடுக்காதீங்க என்று சொல்லிக்கொண்டு 12வது முழு பரீட்சை வருது. என்ன பார்த்தா ராசாக்கா, இந்த முதல் நாட்டுடைய பெருமையை நீங்க தான் காப்பாற்றணும். மாணவிகள் முதல் மார்க் எடுக்கிறாங்க, நம்ம செல்ல பார்த்துட்டு 2வது மார்க் எடுத்துக்கிட்டு இருக்கோம். செல்ல தானே வாத்தியார் படிக்க சொல்றாரு, செல்லுல ஆன்லைன் கிளாஸ் படிக்க சொன்னாரு. நம்ம நினைச்சுவேன். மதுரை நமது கேஜி பாய்ஸ் மற்றும் பாண்டி பயலுக சதீஷ் ஆதிபராசக்தி அவர்கள் என்னை பாராட்டி ரூபாய் 50 அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். அன்பு உள்ளத்திற்கு எனது சார்பிலும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பிலும் நன்றி நன்றி கலந்த வணக்கம். நன்றி 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 நன்றி. ஆகினாலே செல்போனை வாங்கி கொடுக்காதீர்கள், படிக்க வைங்கள் சொல்லிக்கொண்டு இந்த முதல் நாட்டில் 100 அப்துல் கலாம் உருவாகணும், 100 அன்னை தெரசா உருவாகணும், 100 பேர் டீச்சர் ஆகணும், 100 பேர் வாத்தியார் ஆகணும், 100 பேர் ஓட்டுநர் ஆகணும், 100 பேர் நடத்துனர் ஆகணும், 100 பேர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் போகணும், 100 பேர் யூனியன் ஆபீஸ் போகணும், 100 பேர் தாலுகா ஆபீஸ் போகணும், 100 பேர் மின்சார வாரியத்துக்கு போகணும், 100 பேர் லாயர் ஆகணும், 100 பேர் ஜட்ஜ் ஆகணும், 100 பேர் எங்களை போன்று கலைஞர்களாக வேண்டும், 1000 பேர் விவசாய ஆக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு நாடகத்தினுடைய தலை சிறந்த நடிகர்களையும் தலை சிறந்த இசைக்கலைஞர்கள் சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்த நாடக அமைப்பாளர் ராச நத்த குலத்தைச் சேர்ந்த துணை ராஜ நடிகர் அன்பு மாப்பிள்ளை ஆரம் சாமி அவர்கள் இந்த நாடகத்தை உங்களுக்கு சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்திருக்கிறார். எந்த நாடகமா இருந்தாலும் ஆரம் சாமியை நாடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு சாப்பாடு அருமையான சைவ சாப்பாடு 3 கூட்டு நாங்க உட்கார்ந்துருக்கோம். அப்பதான் உருளைக்கிழங்கு வேகுது, 2 முட்டை மனம் 2 முட்டை கொட்டை தின்ன மாதிரி கொட்டை 2 முட்டை திண்டவெல்லாம் கொட்டையை திண்ட மாதிரி. சிங்கிள் முட்டை, நான் சிங்கிள் முட்டை. உணவளித்த அன்பு முதலாடு நமது எல்லப்பசாமி கும்பிடும் பங்காளிகளுக்கும் கிராமத்தார்களுக்கும் இளைஞர் பெருமக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது மாமன்னர் மருதுபாண்டியர் போலையும் பாடிவிட்டு எங்களது கலைப்பணியை இணைய ஆரம்பிக்கிறோம். அண்ணன் தம்பி சிங்கமையா, அகமுடைய வம்சமையா, சிவகங்கை ஆண்டு வந்த சீமாந்தாரையா, அவர்கள் சின்ன மருது பெரிய மருது தங்கத்தாரையா, அகமுடைய தங்கமையா, அன்பான உள்ளமையா, சிவகங்கை ஆண்டு வந்த சிங்கமையா, அவர்தான் சின்ன மருது பெரிய மருது சொல்லுமையா, சின்ன மருது பெரிய மருது சொல்லுமையா. நறுக்குடி முக்குரமா
பசும்பொழிலே பிறந்த மகான் கதையை கேளமா, அவர் மனிதர் இல்லை பழனி மலை முருகன் தானமா. பசும்பொன்னிலே பிறந்த மகான் கதையை கேளமா, அவர் மனிதன் இல்லை பழனி மலை முருகன் தானமா. இதை கேட்ட நெஞ்சில் அன்பு கொடுக்கும், அதில் பட்ட மரம் ஒரு பால் கொடுக்கும், ஒரு பட்ட மரம் அது பால் கொடுக்கும். இந்திராணி கண்ணுமணி பெற்றெடுத்த முத்துமணி என்பரவ ஜீவையே சேர்ந்ததொரு ஞானமணி. இந்திரனை கண்ணுமணி பெற்றெடுத்த முத்துமணி தென்மரவதி மயிலே தேர்ந்ததொரு ஞானமணி. தென்பாண்டி ஜீவ தேசத்துக்கு ராசா செஞ்சி வழியே சிந்தனையின் தாத்தா. பசும்பொன்னிலே அந்த பசும்பொன்னிலே பிறந்த மகன் கதையை கேளம்மா, அவன் மனிதன் இல்லை பழனி மலை முருகன் தானம்மா. சொத்து பத்து கோடி உண்டு கற்று வச்சு வாங்கவில்லை, சொந்த பந்தம் ஊரு உண்டு பந்தமென சொன்னதில்லை. சொத்து பத்து கோடி உண்டு சொத்து மணி வாங்கவில்லை, சொந்த மந்தம் கோடி உண்டு சொந்த மந்தம் சொன்னதில்லை. ஆன்மீக பேச்சு எவருக்கு மூச்சு, ஆன்மீக பேச்சு தேவருக்கு மூச்சு. தேவர் மலையாளே நெஞ்சங்கள் பூங்காற்று. பசும்பொழிலே பிறந்த மகான் கதையை கேளமா, அவன் மனிதன் இல்லை பழனி மலை முருகன் தானம்மா. இதை கேட்ட நெஞ்சில் அன்பு ஊற்றெடுக்கும், அதில் பட்ட மரம் ஒரு பால் கொடுக்கும். இதை கேட்ட நெஞ்சில் அன்பு ஊற்றெடுக்கும், அதில் பட்ட மரம் ஒரு பால் கொடுக்கும். பசும்பொழிலே பிறந்த மகன் கதையை கேளையா, அவர் மனிதர் இல்லை பழனி மலை முருகன் தானையா. ஐயா சின்ன மருது பெரிய மருது பாடலையும் தேவர் ஐயா அவர்கள் பாடலையும் பாராட்டி சுரேஷ்குமார் நந்தசிரி அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்படுத்தியுள்ளார்கள். சித்தி அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். அண்ணன் ஏசிசி கணேசண்ணன் அவர்கள் 200 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். அண்ணன் முனீஸ்வரன் கேபிள் டி ஆபரேட்டர் அம்மா பாடலை பாடச் சொல்லி 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். ராஜா கொத்தனார் தம்பி அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். எஸ் ராஜகுமார் பெயிண்டர் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். மச்சான் சாமிநாதன் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். மாமன்னர் மருதிருவர் புகழையும் தெய்வீக திருமகனார் புகழையும் பாடியதற்காக ஒரு பேரை சொல்லு கோச்சுக்கிறாதீங்க. இந்த இருவர் புகழ் மருதிருவர் புகழையும் தேவர் புகழையும் பாடிய எனக்கு அன்பளிப்புகளை வாரி வாரி அள்ளி தந்த எனது அன்பு உறவினர்களுக்கும் எனது அன்பு சொந்த பந்தங்களுக்கும் எனது சார்பிலும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பிலும் எனது குடும்பத்தின் சார்பிலும் சிறந்தாழ்ந்த நன்றி 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 கலந்த வணக்கம்.